எஸ்இஓலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் காம்படிட்டர் அனாலிசிஸ். அப்படி நீங்கள் காம்படிட்டரை கண்டுபிடிச்சி அவங்க காம்படிட்டரோட வெப்சைட்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் என்னங்கிறத அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எஸ்இஓ இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்கன்னா தான் உங்கள் வெப்சைட்டை ரேங்க் பண்ண வைக்க முடியும். இல்லைனா கடைசி வரை உங்கள் வெப்சைட் ரேங்கே ஆகாது. அது எப்படி காம்படிட்டர் அனலைஸ் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபுல் வீடியோவை பாருங்கள். காம்படிட்டர் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கீவேர்ட்ஸ் என்னவோ அந்த கீவேர்ட்ஸை ஜஸ்ட் இங்கே இப்படி கூகுள் சர்ச்சில் போடுங்க. கூகுள் சர்ச்சில் போட்டதுக்கப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பெஸ்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் இன் கோயம்புத்தூருங்கிறத கீவேர்ட்ஸாக எடுத்து சூஸ் பண்ணி நான் வந்து சர்ச் பண்ணேன். ஸோ எனக்கு வந்த ரிசல்ட் பார்த்தீங்களா, அந்த காசா கிராண்ட் ரேடியன்ஸ் ரியல்டி ஃபவுண்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் foundation1.in அதுதான் உங்களோட கிளைண்ட்டுன்னு நினச்சிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. அப்போ உங்களோட காம்படிட்டர்ஸ் யாருன்னா, உங்களோட காம்படிட்டர்ஸ் வந்து ரேடியன்ஸ் ரியாலிட்டி அண்ட் காசா கிராண்ட் தான். ஸோ அவங்களோட சைட்டுக்குள்ளே போய் பார்க்கணும். உங்கள் கீவேர்டு கிளிக் பண்ணி உங்கள் சைட்டுக்குள்ளே போய் நம்ம பார்க்கணும். சைட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க ஹோம் பேஜ் போகணும். ஹோம் பேஜுக்கு போய் அவங்களோட வெப்சைட் லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சில எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்டென்ஷனில் போய் நம்ம வந்து நம்மளோட அவங்க வெப்சைட்டோட லிங்க் கொடுத்தாலே அதுவே பல விஷயம் சொல்லிக் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து செம்ரஸ் டூல் எடுத்திருக்கோம். அங்கே வந்து வெப்சைட்டை காம்படிட்டரோட வெப்சைட்டை கண்டுபிடிச்சோமா, அந்த வெப்சைட்டை ஜஸ்ட் இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும். அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறது எக்ஸாக்டாக இதில் வந்துடும். பார்த்தீங்களா, அவங்களோட காம்படிட்டரோட வெப்சைட் போட்டோமா, அவங்களோட என்னென்ன இதில் வந்து மென்ஷன்ஸாக இருக்குது, அவங்களோட அத்தாரிட்டி ஸ்கோர் என்ன, அவங்களோட ஆர்கானிக் டிராஃபிக் என்ன, அவங்களோட பெய்ட் டிராஃபிக் என்ன, ரெஃபரன்ஸ் டொமைன்னு, அப்புறம் அவங்களோட கீவேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நமக்கு வந்துடுது. இந்த மாதிரி காம்படிட்டர் அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது, நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. செம்ரஸ் மட்டுமே கிடையாது. செம்ரஸில் வந்து ஒரு சிலது தான் ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, நிறைய மீதி எல்லாமே பெய்டாக இருக்கும். ஸோ ஃப்ரீ டூல்ஸ் என்னென்ன இருக்குது, வேறு என்னென்ன எக்ஸ்டென்ஷன் இருக்குது அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டூலோட டைரக்ட் லிங்க் வேணும்னா ஜஸ்ட் லிங்க்குன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானே இந்த லிங்கை டைரெக்டாக உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன்.